நீங்க இந்த வீடியோல பார்க்குற அழகான இந்த பேலஸ் ஸ்பெயின் மேட்ரிட்ல இருக்கு. இது ஒரு ராயல் பேலஸ். இதனுடைய அழகை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகு, கண்ணை பறிக்கிற விதத்துல அதுல இருக்கிற பொருட்கள் ஆகட்டும், அதுல இருக்கிற ஆர்டிஸ்டிக் ஒர்க், நிறைய சூப்பரான பெயிண்டிங்ஸ் அண்ட் அதிலே விசித்திரமா செய்யப்பட்டிருந்த பொருட்கள், பெட், சேர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு யூனிக் அண்ட் ஆன்டிக் ஐடியாஸை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப ரசித்து பார்த்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஒவ்வொரு ரூம்லையும் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்க. ரெட், ப்ளூ, எல்லோ, க்ரீன், அந்தந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூமோட பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், அதில் வைக்கப்பட்ட பொருட்கள் வெள்ளியிலும் பொன்னிலும் வெண்கலத்திலும் செய்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதை ரசித்து பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இதே போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலத்துல என்ன நடந்திருக்குதுன்னா, ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலியேல ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து பொன்னிலும் பசும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் அவன் செய்யற மாதிரி அவனுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாராம். அவன் என்ன செஞ்சிருக்கானா, ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இதுல பாருங்களேன், பொன்ல வேலை செய்யறது, வெள்ளியில வேலை செய்கிறது. So it is like silver and bronze and carving in the wood, artistic workmanship and also the ability even to teach. அந்த விஷயங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் எங்க இருந்து வருதுன்னா தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானமாக இருக்கிறது. ஸோ மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர தேவையே இல்லை. அது எல்லாமே இட் இஸ் அன் இன்னேட் நேச்சர். அப்படிதான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஞானத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திருத்த அஹிமாசின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். சித்திர வேலை, சிற்ப வேலை, இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகல வித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார். சோ இப்படி ஒரு நுண்மையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கறது யாருன்னா இறைவன் தான். வேற மாற்று கருத்தே கிடையாது. நம்ம பிள்ளைங்கள ரொம்ப ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனா நம்ம வளர்க்கணும்னு நினைப்போம். அவங்கள ரொம்ப பியூட்டிஃபுல்லா மியூசிக் அண்ட் டிஃப்ரெண்டான கலைகள் கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்போம். பட் மேக் ஷுர் இதற்குரிய ஞானத்தை கொடுப்பது நம்மை படைத்த தேவன். அந்த பெசலியேல் 37ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். சித்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை உண்டு பண்ணி அதற்கு உள்ளும் புறம்பும் பசும் பொன் தகட்டால் மூடி அதற்கு ஒரு பொன் திறனையை உண்டாக்கி அதனோட 4 பக்கங்களிலும் 2 வளையங்கள் இருக்கிற மாதிரி சித்திம் மரத்தினால் தண்டுகளை செய்து அதையெல்லாம் பொன் தகட்டினால் அவன் மூடினானாம். அப்ப இதுல என்ன வெரைட்டிஸ் ஆஃப் வேலையெல்லாம் அவர் பாக்குறாரு பாருங்களேன். பொன் வெள்ளியில செய்கிற வேலையை செய்யறவங்களை நம்ம தட்டான்னு சொல்லுவோம். அப்புறம் வுட்ல ஃபர்னிச்சர் ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த ஃபர்னிச்சர் ஒர்க் பண்றவங்களுக்குரிய நேம் நம்ம சொல்லுவோம். இப்படி எல்லாம் அண்ட் டெய்லரிங் ஆல்சோ தே டிட் அண்ட் ஆல்சோ தே வர் டீச்சிங். மற்றவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க. இவ்வளவு ஒரு பயங்கரமான நாலேஜ் பாத்துங்களா. இப்படிப்பட்ட ஒரு நுண் அறிவு நமக்கு தேவனிடத்துல இருந்து மாத்திரம் வரும். நம்ம பிள்ளைங்களை எப்படி ஒரு பவர்ஃபுல் சில்ட்ரனா நம்ம மாத்தணும்னு நினைச்சா டெஃபினட்டா மேக் ஷுர் அந்த குழந்தைகள் கடவுளிடத்துல ரொம்ப அன்பும் பற்றும் உள்ள பிள்ளைகளா இருந்தா மாத்திரம்தான் அது பாசிபிள். May God bless these words. Have a great day.